ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 18வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமை நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எண்ணிக்கை புத்தகத்தில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றியோடு இருக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை மோசே இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் எடுத்துக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகின்ற பொழுது, இஸ்ரவேலே செவி கொடு, இஸ்ரவேலரே நீங்கள் செவி கொடுங்கள், கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே, அவரை உங்களுடைய முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை ஒருபோதும் மறவக்கூடாது. அதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துக் கூறுங்கள். கூறுவதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. நீங்கள் படுக்கும் போதும் எழுந்திருக்கின்ற பொழுதும் நடக்கின்ற பொழுதும் அவருடைய எண்ணங்கள், அவர் செய்த அனைத்தையும் உங்கள் கண் முன்னே வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டின் முன்னே அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்குறுதியை உங்கள் வழியாக நிறைவேற்றி இருக்கிறார். பாலும் தேனும் வழிகின்ற இந்த கானான் தேசத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவரை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் அவரை பற்றி எடுத்து கூறுங்கள் என்ற வாக்குறுதிகள் எல்லாம் ஆண்டவர் அந்த மக்களோடு எடுத்து கூறுகிறார். ஆண்டவர் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் என்பதற்கு இவை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. நம்மையும் அப்படி வாழத்தான் இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கிறது. இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை, நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த உலகம், இந்த உடல் அனைத்தும் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் அந்த கடவுளுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் மிக பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கடவுள் தன்னுடைய சீடர்களிடம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க சொன்ன பொழுது அவர்கள் செல்லுகிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு பையனை அவர்களால் குணப்படுத்த இயலவில்லை. அவனுக்கு வலிப்பு நோய் வருகிறது. அவன் நெருப்பிலே விழுந்து விடுகிறான், தண்ணீரிலே விழுந்து விடுகிறான். அந்த பையனுடைய தந்தை இயேசுவிடம் சென்று விடுகிறார். என் மகனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, தயவு செய்து வந்து அவனை குணமாக்கும், உங்களுடைய சீடர்களால் குணப்படுத்த முடியவில்லை என்ற பொழுது இயேசு அவர்களை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். இன்னும் எத்தனை நாட்கள் நான் உங்களோடு இருக்க போகிறேன், எத்தனை நாட்கள் இதை நான் பொறுத்துக் கொள்வேன், நீங்கள் அவற்றையெல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நோயை அவர் கடிந்து கொள்கிறார். அந்த வலிப்பு நோய் அந்த இளைஞனிடமிருந்து போய்விடுகிறது. ஆனாலும் இது சீடர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தங்களால் இயலவில்லையே, போதகரால் எப்படி முடிந்தது என்று அவர் தனியாக இருக்கின்ற பொழுது கேட்கிறார். எங்களால் முடியவில்லை, உங்களால் எப்படி முடிந்தது என்று கேட்ட பொழுது, உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. உங்கள் நம்பிக்கை குறைவே இதற்கு காரணம். நீங்கள் நம்பிக்கையோடு அந்த மலையை பெயர்ந்து போ என்று சொன்னால் அது போகும். நம்பிக்கையோடு எதையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த நம்பிக்கை தான் நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய கருவி. நாம் எதையும் நம்பிக்கையோடு செய்கின்ற பொழுது இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் நிரம்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் என் பெயரால் என் சீடர்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் அதற்குரிய கைமாறு பெறாமல் நீங்கள் போக மாட்டீர்கள். நம்புங்கள், செபியுங்கள், நல்லதே நடக்கும். ஏனென்றால் கடவுளுடைய வாக்கு உண்மையுள்ளது, அது ஒருபோதும் பொய்க்காது. அதனால் நம்பிக்கையோடு கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆம்.